வணக்கம். சீனா சயின்டிஸ்ட்டுகள் சீனா சயின்டிஸ்ட்னு அடித்தா என்னுடைய வீடியோவை எட்டிங்கில் சீனா நாடு அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, சீனா சயின்டிஸ்ட்டுகளுக்கு நன்றி. என்ன ஜெயபாண்டி சீனா சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு, அமெரிக்கா சயின்டிஸ்ட்டுகளுக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் இருக்கிற யூடியூப் சேனல்காரன், அனைத்து அரசியல் கட்சிக்காரன் எல்லோரும் செருப்படி விளக்குமாறாட்டிலாம் வாங்குகிறான். ஆனால் என்னுடைய வீடியோவை வெளிப்படுத்தாமல் மதுரை சைபர் கிரைம், அதாவது இந்தியா சைபர் கிரைம் எல்லாருமே மறைக்கிறான். ஆனால் ஒரு வெளிநாட்டில் உள்ள, அதாவது இவிஎம் மிஷினில் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கிட்ட நான் ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த ஸ்டில்லு கொண்டு போகிறேன். இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டுங்க. அதே மாதிரி இந்த கட்டிங்ஸ் பேப்பரும் கொண்டு போகிறேன், இந்த செய்தி பேப்பரையும். ஜெயம் 1 என்னை விசாரிக்கக்கூடாது. என்னை கேட்குறியா, என்னை விசாரிக்கிறியா? என் கேஸு படி நான் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டிருக்கேன். அதை பத்திரிக்கை நியூஸ்லேயோ டிவி நியூஸ்லேயோ வெளிப்படுத்தலை, பப்ளிக்கு. அதை மறைத்தது ஏன்? ஜெயபாண்டி உடைய செல்ஃபோன் உடைய லொக்கேஷன், அதாவது ஒரு ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுக்குறேன்னா, அந்த குற்றப்பத்திரிக்கை குற்றப்பத்திரிக்கையில் என்ன இருக்கணும்? ஜெயபாண்டி அரெஸ்ட் பண்ண இடம், அந்த இடத்துடைய வரைபடம் இருக்கணும். ஜெயபாண்டி அரெஸ்ட் பண்ண இடம் வரைபடம். அந்த இடத்துக்கிட்ட கேமரா இருக்குல்ல, 3 கேமரா அந்த வீட்டுக்கிட்ட, அந்த கேமராவுடைய அந்த டாக்குமெண்ட்ஸு வேணும். அந்த கேமராவுடைய டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த கேமராவுடைய டாக்குமெண்ட்ஸ் வேணும். அந்த செல்ஃபோனுடைய லொக்கேஷன், ஜெயபாண்டி மதுரைக்கு தருமபுரியை விட்டு மதுரைக்கு வந்ததுலேருந்து 2 செல்ஃபோன் மூலமாக மயிலா அடிஷனல் கோர்ட்டில் ஒரு செல்ஃபோன் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு செல்ஃபோன் சைபர் கிரைம் பிடிங்கிருக்காங்க. மொத்தம் அந்த 2 செல்ஃபோனுடைய ஆதாரத்தை வைத்து தான் விசாரணை தொடங்கணும். அப்போ உண்மையான குற்றப்பத்திரிக்கை கொடுக்காம சைபர் கிரைம் என் மேலே என்னை கொஸ்டின் கேட்குறேன்னா, இது சட்டவிரோதம். ஜெயம் 1 நீதிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இனி 6/1 வாய்தாவில் 2026 வாய்தாவில் இந்த அடிப்படையில் எனக்கு வழக்கு பதிவு செய்யாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. உலகத்திலே எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு போட்டி நான் ஜெயபாண்டி நடத்த போகிறேன். அதற்கு இந்தியா பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் அவரே 100 ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டு போட்டது பிறகு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறும்போது, அப்போ மோடிக்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, எல்லா நாட்டு சயின்டிஸ்ட்டுகளும் கேட்பாங்க, எல்லா நாட்டு அரசியல்வாதியும் கேட்பாங்க, என்னங்க மோடி நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க 100 ஓட்டு, அந்த ஆள் ஜெயபாண்டி ஓட்டே போடலையே, எப்படி அந்த ஆள் வெற்றி பெற்றாரு? பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நாள் முதல்வர் படத்தில் மாதிரி நேரடி ஒளிபரப்பு எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பிரதமரை 100 ஓட்டு இந்த இவிஎம் மிஷினில் போடுங்கன்னு ஜெயபாண்டி கேட்குறான். அதற்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு என்னை ஏற்பாடு பண்ண சொன்னால் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இல்லை அரசாங்கம் நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம்னா நான் தயார். அதனால் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் போட்டி நடத்த வேண்டும். அதே மாதிரி மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் 75 நாளைக்குள்ள கொடுக்குறேன். அப்படி கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ளே 1 கோடி ரூபா மதுரை 6 ATJ நீதிமன்றத்துக்கு அவதாரமாக 1 கோடி ரூபா பணத்தை அவதாரமாக கட்ட தயார். அதே மாதிரி 30/1 வாய்தாவில் 6 ATJ நீதிமன்றம் எனக்கு என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அனைத்து பத்திரிக்கை முன்னாடி, அனைத்து டிவிக்கு முன்னாடி உத்தரவிட வேண்டும் 6 ATJ நீதிமன்றம். அப்படி உத்தரவிட தவறினா 6 ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா கட்ட வேண்டும். ஏற்கனவே போன தடவை வாங்காமல் நீதிமன்றத்தில் குண்டு வச்சுட்டாங்கன்னு ஓடணும் மாதிரிலாம் ஓடக்கூடாது. நன்றி. சீனா விஞ்ஞானி என்று, அதாவது சீனா சயின்டிஸ்ட்னு அடித்தா அவங்க இதில் எட்டிங்கில் என்னது வருது, அதுக்கு பிறகு கீழெல்லாம் இதெல்லாம் வருது.
நான் வீடியோ போடும்போது ஒவ்வொரு இதுலையும் செக் பண்ணும்போது வேறவங்க இதுலையும் செக் பண்ணேன், அதே மாதிரி தான் வந்துச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்துங்க. இந்த இவிஎம் மிஷினுடைய குற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அன்று ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போகிறேன். அந்த வாய்தா தேதியில் இந்த என்னை என்கொயரி கேட்டாங்கன்னா இதை கொடுக்க இருக்கிற இந்த 3 பேப்பரையும், அதே மாதிரி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடணும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6/1/2026 அன்று ஜெயபாண்டிக்கு ஜெயம் 1ல் வாய்தா. அதனால் நான் வந்து கோர்ட்டுக்கு போக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 2026 வருஷத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது. நன்றி.